பாய்ஸ் ஒரே ஹாப்பி. கேமரா ஷை போயிட்லிங்க, ஏன் நிற்க மாட்டேங்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் லோ வந்து சுத்தமாக இல்லை, அதான் ஒரு மாதிரி ஆஃப் ஆகுது. ஒரே குஷி தான் உனக்கு வண்டியை பார்த்ததும். சாரிக்கா, H2 தான். நெஞ்சு H2 தான். ஃபயர் உட்னா நான் தான் ஃபயர் வரும், இங்கேயும் வரும். கையை வச்சுன்னா எல்லாமே ஒரு ரத்தமே. அம்மா எனக்கு வருது ரத்தம் சுட்டுன்னு. ஃபயர் விடணுமா? இதில் எல்லாமே ஃபால்ட்டாக தானே இருக்குது. அண்ணா ரூட் எப்படின்னா அதே ரூட் தானே? ஓகே, பறப்போம். இந்த வண்டி செமையாக இருக்குது ஓட்ட. ஆனால் கண்டிஷன் கொஞ்சம் ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். வாவ், R1 is R1 பா. RS 200 இந்த வண்டி என்னடா கீழே இருந்து ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க கைஸ். ஏன்னா வந்து இந்த வண்டியில் பிரேக் கம்மியாக இருக்குது, பேக் பிரேக் சஸ்பென்ஷன் தான் வந்து கியர் கம்மியாகவே வச்சுருக்கேன். ட்ராக்ஷன் இல்லாத வண்டி தான் எனக்கு இப்போ நல்லா ஓட்ட வந்துருச்சு கைஸ். கொஞ்சம் நல்லா எப்படி அழுத்தணும், எப்படி வந்து அடக்கணும் அப்படின்றது ஓரளவு எனக்கு இப்போ ஓரளவு தான் சொல்கிறேன், தெரியுது இப்போ ஓரளவு எனக்கு. இந்த வண்டியெல்லாம் பயங்கரம் பில்டப் கொடுப்பாங்க சின்ன வயசில். ஐயோ இது ட்ராக்ஷனே இல்லைன்னு. என் வண்டி லடாக்லேருந்து வரும்போது இந்த சஸ்பென்ஷனில் இருந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்துடா, என் வண்டி லடாக்லேருந்து வரும்போது ஐயோ வண்டி ஆஃபு, ஐயோ டோ பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகுமே. டோ பண்ணுறான், டோ பண்ணால் ஸ்டார்ட் ஆகிரும்மா. கொஞ்சம் நான் சொல்லும்போது நவுந்துருண்ணா, நான் சொல்லும்போது நவுந்துரு. தேங்க்ஸ்ரா. பேக்கில் கொஞ்சம் சீட்டில் எதுக்கு உட்காடுறேன்னா, பேக் சீட்டில் உட்காந்து அதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் விடக்கூடாது. வண்டி வீட்டுக்கு போகணும். அண்ணனும் என் கூட இல்லை, அண்ணன் வீட்டுக்கு போயிரு, வண்டி எடுத்துன்னு போயிருன்ட்டாரு. ஸோ வந்து அதனால் நம்ம வண்டி ஆஃப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடணும். ஆக்சுவலாக என்னென்னா, டோ பண்ணும்போது எதுக்கு பேக்கில் உட்காந்தேன்னா, பேக் டயர் வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்குல்ல, பட்டன் வண்டி ஆஃப் ஆகிடும், டயர் ஜாரிடும். அதுக்கு தான் பேக்கில் இந்த ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா வண்டி கரெக்டாக உட்காந்துடும் லைனில். வாவ், R1 is R1 பா. குதிரை பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். வெயிட்லாம் சுத்தமாக தெரியல கைஸ். R15 மாதிரி இருக்கு கைஸ். என் டெனார்லாம் வெயிட் தெரியும், ஒன்றுமே தெரியல தெரியுமா இது. It doesn't feel like a 1000cc. காம்பேக்டாக இருக்கு வண்டி.
வண்டி சஸ்பென்ஷன் தான் ஞாபகம் லடாக் போயிட்டு இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும் இது அந்த ப்ளே. சூப்பராக இருக்கு R1 வண்டி. ஐ லவ் R1. ஆல்ரெடி R1 ஓட்டிருக்கேன் நான். ஐ லவ் திஸ். சூப்பராக இருக்கு. கார்னரிங் அடிக்கவே கூடாது இந்த வண்டியில். இப்போ லைட்டாக பார்ப்போம் அது வீல் அப்படியே சில இடத்துலயே அந்த த்ரஸ்ட்டுக்கு தெரியுது. செம்ம அஜயிலாக இருக்கு கைஸ் வண்டி. இவ்வளோ பழைய வண்டியாக இருந்தாலும் என் வண்டியோட செம்ம அஜயிலாக இருக்கு வண்டி. போலீஸ், ஐயோ டிராஃபிக் போலீஸு. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா கண்டம். ஆனால் வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தனா நான் அதுவும் ஆஹா கண்டம் கைஸ். நான் இப்போ கண்டம் கைஸ். நான் சூப்பர் ப்ரோ 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 டோ பண்ணுவியா? இல்லை ஸ்டார்ட் பண்ணதான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்சம் தள்ளி விட்டு தான் டோ பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். நான் சொல்லும்போது நான் வந்துடுண்ணா பார்த்து பார்த்து தங்கம். அது என் கால் வைக்கிற இடம்மா. சரி பண்ணு 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 பரவாயில்ல பண்ணு பண்ணுமா பண்ணுமா பண்ணு தங்கம். வேகமாக பண்ணு வேகமாக வேகமாக. ஆஹா ப்ரோக்கு பண்ண தெரியாது போலையே தங்கம். நான் சொல்லுமா நவுந்து போயிருண்ணா. உனக்கு கொஞ்சம் வேகமாக பண்ணி நவுந்து போயிரு. நவுந்துருமா நவுந்துருமா. இதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது கைஸ். போலீஸ் இருக்காங்க. நான் ஆக்சிலேட்டரை விட்டேன். பேட்டரி இல்லை போல இந்த வண்டியில். வாவ், தட் வாஸ் a beautiful corner man. ஆஹா இங்கேயும் போலீஸு. இந்த வண்டி சவுண்டு பயங்கரமாக இருக்கு கைஸ். ரப்பர பர பரன்னு. அப்படியே போயிடுவோம் கைஸ். நான் ஃபெல் இன் லவ் வித் திஸ் R1 கைஸ். நான் ஒரு R1 லவர் தான். நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும் R1 எனக்கு. கிராஸ் ஃபேனும் நான் ஓட்டியிருக்கேன். கிராஸ் ஃபேன் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராஸ் ஃபேனும் வந்து ஒரு சரியான வண்டி கைஸ். ஆஹா புல்லட்டு இவனும் இடிச்சுப்பாங்க போலே. டயரில் அதனால் ஏடா கூடமாக கிளம்புது வண்டி. பட் சூப்பர். சரக்குன்னு ஏறிடுத்து மேலே. ஓகே, இந்த vlog எப்படி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you for watching. இந்த வண்டி வந்து ஒரு 5 lakh 5 to 5.5 lakh இருந்தாலே இந்த வண்டி எடுத்துடலாம் கைஸ். ஹீட் அடிக்குதானா? கூலண்ட் ஆயில் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதில் வண்டி ஆஃப் ஆகிடவே கூட கூடாது. வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. கார் ஓட்ட தெரியாது. திருப்பி நடு ரோட்டில் வச்சு அப்படியே உங்கள் வீட்டு வாசல் நினைப்பு போல், உங்கள் வீட்டிலேருந்து எடுக்கிறேன்னு நினைப்பு போல், ரோடு தான் உங்கள் வீடுன்னு நினைப்பு போல் இருக்கு. இதுவும் பொறுமையாக கிளம்பி அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கி நிற்கிறாங்க காரில் ஏசியை போட்டு.
சூப்பராக இருக்குது கைஸ் இந்த வண்டி ஃபீலு. கண்டிஷன்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஏதோ ஒன்று, அதெல்லாம் வந்து ஓனருடைய இதை பொறுத்து. பட் ஐம் டெல்லிங் அபவுட் திஸ் வாட் அ திங், the weight of the vehicle and the handling of the vehicle is fantastic, beautiful. சாப்பாடு வேறு இங்கே விற்கிறாங்க, பசிக்குது எனக்கு. ஓ விடுவேண்ணா நான் விட்டுவேண்ணா நான் வண்டியா விட்டுவேண்ணா நான். இந்த வண்டியை நீங்கள் எல்லா இடத்துலையும் ஓடிக்கலாம் கைஸ், சிட்டியூலையும் ஓட்டலாம். ஹீட்டு தான், ஆனால் வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. வித்தை தெரிஞ்சவங்க கையில் இது மாட்டுச்சுன்னு வச்சிங்களேன், போட்டு விளையாடலாம். இது வெயிட் சூப்பராக இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மி கைஸ்.